அனைவருக்கும் வணக்கம். கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு 24/5/2024 முடிவதற்குள் காத்திருக்கும் மகிழ்ச்சியாக கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல் எப்பேற்பட்ட மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது என்று ஆராய்ந்து பார்க்கும் போது கிரகநிலைகளில் மகர ராசிக்காரர்களுக்கு மிகவும் வலுவாக சுக்கிர பயிற்சி, சூரிய பயிற்சி, புதன் பயிற்சி, சந்திர பயிற்சி என அதிரடியான மாறுதல்கள் நிகழ்கின்றன. எனவே கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு நல்ல மாறுதல் கிடைப்பதற்கான யோகம் மிக வலுவாக கிடைக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ஏனென்றால் முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு பஞ்சமஸ்தானத்தில் வலுவாக சஞ்சரிக்கிறார். அவருடன் இணைந்து சுக்கிரன், சூரியன், புதன் உள்ளிட்ட பல கிரக நிலைகள் சஞ்சரிக்க போகின்றன. இதன் காரணமாக பஞ்சமஸ்தானம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடம் மிகவும் வலுவுள்ளதாக மாறுகிறது. 5ஆம் இடம் வலுப்பெறக்கூடிய இந்த தருணத்தில் குடும்ப ரீதியாக எழக்கூடிய பெருவாரியான பிரச்சனைகள் நிச்சயம் விலகுவதற்கான யோகம் உண்டு. நீதிமன்ற வழக்குகள், பாக பிரிவினை, பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை, கணவன் மனைவிக்கிடையே ஏற்படக்கூடிய கருத்து மோதல்கள் மற்றும் தேவையில்லாத வழக்குகள் போன்ற அனைத்துமே நல்ல ஒரு மாறுதலை சந்திப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் இந்த தருணத்தில் மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதுதான் யதார்த்தமாக உறுதிப்படுத்துகிறது. பஞ்சமஸ்தானத்தில் பல கிரக நிலைகள் சங்கமிக்கக்கூடிய இந்த வேளையில் இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மகர ராசிக்காரர்கள் மிகவும் வலுவாக 5ஆம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவானிடமிருந்து பல நன்மைகளை பெற முடியும். ஏனென்றால் குருவின் சுப பார்வை 9, 11 மற்றும் ஜென்மம் ஆகிய இடங்கள்ல கிடைக்கிறதுங்க. ஜென்ம ராசியில் குருவின் சுப பார்வை மிகவும் அதீதமாக படக்கூடிய இந்த வேளையில் பல்வேறு வகையான பாதிப்புகள், சிரமங்கள் விலகி நல்ல முன்னேற்றமும் வெற்றி வாய்ப்பும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் தெளிவாகவும் துல்லியமாகவும் கிடைக்கிறது என்பது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. பாக்கியஸ்தானத்தில் குருவின் சுப பார்வை பதிவதால் பல்வேறு வகையான தடைகள், தாமதங்கள் விலகுகின்றன. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சுப நிகழ்வுகள் மிக சிறப்பாக கைகூடும். பொருளாதார ரீதியான நெருக்கடிகள் விலகும். முன்னேற்ற வாய்ப்புகள் மிகவும் வலுவாக நிறைந்து கிடைக்கக்கூடிய யோகம் உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. அது மட்டுமல்லாது லாபஸ்தானத்தையும் பார்ப்பதால் இந்த தருணத்தில் நீங்கள் செய்யக்கூடிய சிறு முயற்சி கூட மிக பெரிய அளவில் லாபத்தை பெற்றுத்தரக்கூடிய வகையில் உருவாகக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக மகர ராசிக்காரர்களுக்கு அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. அது மட்டுமல்லாது இந்த வேளையில் மிகவும் அற்புதமாக குருவுடன் இணைந்து சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்று 20ஆம் தேதி முதல் சஞ்சரிக்க போகிறார். எனவே 24ஆம் தேதிக்குள் பல நன்மையான நிகழ்வுகள் உங்களை தேடி வரும். அதிலும் குறிப்பாக நீண்ட நாட்களாக எதிர்பார்க்கக்கூடிய சுப நிகழ்வு உள்ளிட்ட பல காரிய செய்திகளும், எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு, தொழில் மற்றும் கலைத்துறை ரீதியான பணிகளிலும் மிக சிறப்பான முன்னேற்றத்தை காத்திருக்கும் மகிழ்ச்சியாக பெறுவதற்கான யோகம் நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு. கலைத்துறை மற்றும் அரசியல் துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்று பஞ்சமஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த வேலை என்பது பல்வேறு வகையில கலைத்துறையில் உங்களது திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக மகர ராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது. உங்களுடைய சிறு முயற்சி கூட நல்ல வாய்ப்பை உருவாக்கி கொடுப்பதோடு பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தை வலுவாக கிடைப்பதற்கான யோகத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. எனவே மகர ராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அரசியல் சார்ந்த பணிகளிலும் உச்சபட்ச வளர்ச்சியும் நன்மையும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. இதுவரை இல்லாத அளவிற்கு மக்கள் மத்தியில் செல்வாக்கும், நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பல நிகழ்வுகளும் மிக சிறப்பாக அமைவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் வலுவாக கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. எனவே இந்த தருணத்தை சரியான முறையில் பயன்படுத்திக் கொண்டால் மக்கள் மத்தியில் செல்வாக்கு பெறுவதோடு மட்டுமல்லாது அதிகாரம் கொண்ட ஆளுமை மிக்க பதவிகளும் உங்களை தேடி வருவதற்கான யோகம் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைந்துள்ளது என்பதில் சந்தேகமே இல்லை. பல்வேறு வகையில அரசியல் சார்ந்த பணிகளில் நல்ல மாற்றத்தை சந்திப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் உண்டு. வித்யாகாரகராக இருக்கக்கூடிய புதன் மிகவும் வலுவாக 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாருங்க. 24ஆம் தேதி முதல் வலுவாக பஞ்சமஸ்தானத்திற்குள் நுழைகிறார். புதனினுடைய இந்த மாறுதல் நல்ல மாற்றத்தை வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு அதிலிருந்து வெளிவருவதற்கான நல்ல பல தீர்வுகளை சிறப்பான முறையில் சிந்தித்து முடிவெடுக்கக்கூடிய யோகத்தை வலுவாக உருவாக்கி கொடுக்கிறாருங்க. எனவே பல்வேறு வகையில நீங்கள் சந்தித்து வந்த நெருக்கடிகள் விலகும். உத்தியோக ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் மாறுதல் உண்டு. அதைவிட கல்வியில் மிக சிறப்பான முன்னேற்றமும் வளர்ச்சியும் இந்த தருணத்தில் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது. எனவே கல்வியில அற்புதமான முன்னேற்ற வாய்ப்புகள் மிகவும் வலுவாக மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு. விரும்பிய பாட பிரிவினை, விரும்பிய கல்லூரியிலே பயில்வதற்கான யோகமும், உயர்கல்வி சார்ந்த விஷயங்களில் சிறப்பு
சிறப்பாக அமைகிறது. சூரியனும் பஞ்சமஸ்தானத்தில் வலுவாக அமர்ந்து சஞ்சரிக்கிறாருங்க. எதிர்காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் வலுவாக பஞ்சமஸ்தானத்தில் குருவுடன் இணைந்து சஞ்சரிப்பதால் பல்வேறு வகையில சந்தித்து வந்த உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் விலகும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய குடும்ப ரீதியான பிரச்சனைகள் விலகும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். குடும்ப உறவுகள் பலப்படக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. நெருங்கிய உறவினர்களிடம் இருந்து வந்த கருத்து வேற்றுமை விளங்கி ஒற்றுமை பிறக்கக்கூடிய இனிமையான தருணமாகவும் அமைகிறது என்பதை முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியன் உறுதிப்படுத்துகிறார். எந்த பணியை திட்டமிட்டாலும் அலைச்சலும் சிரமமும் இல்லாமல் மிக விரைவாகவும் துல்லியமாகவும் செய்து முடிக்கக்கூடிய யோகமும் மிகவும் வலுவாக கிடைக்கிறது என்பதை யதார்த்தமாக உறுதிப்படுத்துகிறாருங்க. அது மட்டுமல்லாது நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேதுவின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது இந்த இரண்டு கிரக நிலைகளும் அதீத நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் மகர ராசிக்காரர்களுக்கு வீற்றிருக்கின்றன. முன்னேற்றத்தை வாரி வழங்கக்கூடிய 3இல் ராகுவும் செவ்வாயும் இணைந்து சஞ்சரிக்கின்றனர். 9இல் மோட்சக்காரகரான கேது வீற்றிருக்கிறார். கேதுவின் மீது குருவின் சுப பார்வை அதீதமாக பதிகிறது. எனவே கேதுவால் ரெட்டிப்பு நன்மையும் காத்திருக்கும் மகிழ்ச்சியாக திடீரென அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் மிகவும் அதீதமாக மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு. 3ஆம் இடத்தில் மிக வலுவாக ராகுவும் செவ்வாயும் இணைந்து சஞ்சரிப்பதால் விவசாயம் சார்ந்த பணிகளில் இருந்த கடுமையான நெருக்கடிகள் விலகும். விளைச்சலும் வருமானமும் உயரும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விவசாயத்துறை ரீதியான சலுகைகள் நிறைந்து பெறுவதற்கான யோகம் உண்டு. பல்வேறு வகையில கால்நடை வளர்ப்பிலும் சிறப்பான முன்னேற்றம் பெற முடியும். புதிதாக அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகமும் ராசியின் ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயின் அமைப்பு காரணமாக நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை. இது மட்டுமல்லாது இந்த வேளையில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனியும் ஆட்சி பலம் பெற்று 2இல் பாத சனியாக அமர்ந்திருக்கிறாருங்க. குடும்ப சனியாக தனச்சனியாக அமர்ந்திருக்கக்கூடிய சனி பகவானின் அமைப்பு உத்தியோக ரீதியாக சக பணியாளர்கள் மேல் அதிகாரிகள் மற்றும் நிர்வாகத்தினரிடம் ஏற்பட்ட சாதகமற்ற போக்கை விலக்கி நல்ல ஒரு ஒற்றுமையும் முன்னேற்றமும் உத்தியோக ரீதியாக பெற்றுத்தரக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறது. எனவே உத்தியோக ரீதியாக நீங்கள் திட்டமிடக்கூடிய காரியங்கள்ல நல்ல மாறுதலும் முன்னேற்றமும் மிக வலுவாக கிடைக்கக்கூடிய யோகம் இந்த தருணத்தில் உருவாகி உள்ளது என்பதில் சந்தேகமே இல்லை. இதுவரை சந்தித்து வந்த தொழில் ரீதியான நெருக்கடிகள் பல விலகி இனி வரக்கூடிய தருணம் என்பது நல்ல முன்னேற்ற பாதையில் தொழில் மற்றும் வியாபாரத்தை கொண்டு செல்லக்கூடிய வகையில் புதிய வாய்ப்புகள் மிக வலுவாகவும் காத்திருக்கும் மகிழ்ச்சியாக நல்ல பல நிதி சார்ந்த விஷயங்களும் சிறப்பாக கை கொடுக்கும் விதத்தில் அமைவதற்கான யோகம் மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை. அது மட்டுமல்லாது கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு அவற்றிலிருந்து வெளிவருவதற்கு நிச்சயமாக வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள இஷ்ட தெய்வ ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். அப்படி செய்வதால் மகர ராசிக்காரர்கள் தங்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய கஷ்டத்தில் இருந்து வெளிவருவதற்கான யோகமும் காத்திருக்கும் மகிழ்ச்சியாக நல்ல பல சுப செய்திகளும் கிடைப்பதற்கான யோகம் மகர ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும்.